இன்றைக்கி ஒரு மார்னிங் ஸ்கூல் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததுமே டீ, காஃபி அதுக்காக பாலை காய வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, முள்ளங்கி சாம்பார். லஞ்சுக்கும் சாம்பாரே தான். தொட்டுக்க வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, கூடவே கொஞ்சமாக தயிர். குழந்தைங்களுக்கு வெரைட்டியான லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து குழம்பு சாதம் பிசைஞ்சு சாப்பிட தெரியல. அதே மாதிரி ஊட்டி விட்டுமே பழகிட்டேன். அதனால் அவங்களுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிடவும் தெரியல, எப்படி சாப்பிடணும்னு தெரில. அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டியான லஞ்ச் பாக்ஸ் கொடுக்காம வீட்டில் செய்கிற குழம்பே தான் வந்து பிசைஞ்சு கொடுத்து அனுப்ப போகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் தனியாக குழம்பு கொடுத்து பிசைஞ்சு சாப்பிட வைக்கலாம் அப்படின்றதையும் பழக்க போகிறேன். அதனால இன்றைக்கி வெரைட்டி கிடையாது. ஸோ சாம்பாரே தான். ஆனால் உங்களுக்கு கோவம் வந்தது, வெரைட்டியான லஞ்ச் பாக்ஸ் இல்லையாம்மா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அது செஞ்சு கொடுத்தது தான் பெரிய தப்பாக போச்சுன்னு நான் இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டிலலாம் எப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பார் சாதம் பிசைஞ்சு ஆறுனதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக சாம்பார் விட்டால் சாதம் வந்து ட்ரை ஆகாது. நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.